நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் தான் இப்போ நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இதுதான் நான் வந்து லஞ்சுக்கும் சரி பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சரி இதை வந்து நான் ஷார்ட் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். இதை வந்து நம்ம இப்போ மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான் குக் பண்ண போகிறோம். என்னோட ஷார்ட்ஸில் வந்து கண்டிப்பாக என்ன செய்ய போகிறேன்றதை சொல்லியிருக்காங்க. மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர், காளான், அப்புறம் கேரட், கேப்சிகம் இங்கே இருக்குது, முட்டைக்கோசு, சில்லி, அப்புறம் ஒரு பட்டர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேப்சிகம் இது குடமிளகாயும் எடுத்துக்கலாம், கேபேஜும் தேவையில்லை, கேரட் தேவையில்ல, வெறும் பட்டரும் காளான் வச்சு மட்டுமே கூட இந்த ரெசிபி செஞ்சிடலாம். பட் ஆனால் நான் ஹெல்த்தியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் கேபேஜ் கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பட்டர் நம்ம இப்போ முதல்ல ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க, எண்ணெயிலே செய்யலாம். நான் பார்த்த ரெசிபியில் வந்து நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது காரமாக இல்லாமல் கண்டிப்பாக செய்யணும்னா காரமாக இல்லாமல் செய்யணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா பட்டர் நல்லா ஊறி வந்து இந்த உருகிற இதில் நான் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் போட்டு பட்டர் வந்து போதும், பட் ஆனால் நான் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இந்த பட்டர்லேயே வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த கார்லிக் வந்து போட்டுக்கலாம். கார்லிக் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்லிக் போட்டுக்கோங்க. கார்லிக் இது நல்லா வந்து குக் ஆகணும். குக் ஆகிட்டு இந்த அப்படியே சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி கார்லிக் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லாவே போதும். இந்த அளவுக்கு குக் ஆனதே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லாவே பூண்டு இதாகிடுச்சு, ப்ரௌனிஷ் ஆகுது பார்த்தீங்களா கார்லிக்லாம். இந்த மாதிரி ஆனாலே போதும். இப்போ வந்து இதில் நான் வந்து மஷ்ரூம் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து இந்த இப்போ பட்டரோட வந்து நல்லாவே இதாகணும், பட்டரோட வந்து நல்லாவே குக் ஆகணும். ஸோ அதனால நம்ம வந்து கார்லிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. மஷ்ரூம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாக்கெட்டில் இருக்க மஷ்ரூம் முழுசாக போடல, ஹாஃப் மஷ்ரூம் தான் போட்டேன். அதுவே எனக்கு வந்து இவ்வளோ குவான்டிட்டியான மஷ்ரூம்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருச்சு. ஏன்னா இன்னொரு ரெசிபி செஞ்சுக்கலாம். மஷ்ரூமோட ரேட் பார்த்தீங்கன்னாலே ஷாக் ஆகுதுங்க. 45 ரூபா 50 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோ வாங்குறீங்கன்னு தெரியல. எவ்வளோ வாங்குறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ரெசிபி. மஷ்ரூம் குக் ஆகிடுச்சு. ஏன்னா மஷ்ரூம் வந்து சீக்கிரமே குக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த டைமில் தான் மஷ்ரூம் வந்து எனக்கு ஸ்மெல் நல்லாவே வருதுங்க. இது குக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், கேரட் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால உங்களுக்கு ஹாஃப் குக் பண்ணாலே போதும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் வந்து வெஜிடபிள் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். பாருங்கள், நான் அப்படியே ஸ்லோ மீடியம் ஹீட்டில் தான் வந்து குக் பண்ணிட்டுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் அடுப்பை வந்து வேகமாக வச்சுருக்கேன். குக் ஆகிட்டு இதில் வந்து இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நான் வந்து இவ்வளோ சால்ட் எடுத்துருக்கேன், ஒரு டீஸ்பூன். ஏன்னா நான் ரைஸ் ஆட் பண்ணுங்கிறதுனால எனக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். அதிகமாக நினைக்கிறேன், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதில் எடுத்துட்டேன் நான். பாருங்கள் தண்ணி வருது பார்த்தீங்களா. இப்போதான் குக் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி செய்ய அட்லீஸ்ட் உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர் இருந்தாலே போதும். ரைஸ் இதெல்லாம் குக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸில் ரெடி ஆகிற ஒரு ரெசிபி. உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் எடுத்துக்கும். வெஜிடபிளாக கட் பண்ணி ரைஸ் குக் ஆகி நீங்கள் வந்து இதை செய்யறதுக்கு உங்களுக்கு 45 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். அவ்வளோ ஈஸியான ரெசிபியாக இது. உங்களுக்கு மற்ற டிஷ்க்கு எடுத்துக்கிற அளவுக்கு இந்த டிஷ்க்கு வந்து டைம் எடுத்துக்காது. பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சோயா சாஸும் சில்லி சாஸும் எடுத்துருந்தோம்னா எங்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இல்லை, அதனால் நான் ரெட் சில்லி சாஸும் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி சாஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சோயா சாஸ் போதும். சோயா சாஸ் ரொம்பவும் சோயா சாஸ் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் ஆகிடும். கொஞ்சமாக சோயா சாஸ் போட போதும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக் ஆயிடுச்சு வெஜிடபிள்ஸு. பாருங்கள், தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கு பாருங்கள். உங்களுக்கு வெஜிடபிளில் இதான் நல்லா குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். இதுதான் வந்து நான் சோயா சாஸும் சில்லி சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன்.
நான் எப்பயுமே வந்து என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து மார்னிங் குக் பண்ணுறதுனால என்னோட ஷார்ட் வீடியோஸும் சரி லாங் வீடியோஸும் சரி உங்களுக்கு ஃபுல் ரெசிபி வேணும் என்னோட லாங் வீடியோ பாருங்க என்னோட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ பாருங்க ஷார்ட்ஸ் பாருங்க உங்களுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்ற லிஸ்ட் வந்து கிடைச்சிடும் அதே மாதிரி என் லைஃப்பில் என்னென்ன லைக் வாட் அண்ட் டூயிங் என்ன பண்ணுறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னாலும் பாருங்க எனக்கு வந்து 10 o'clock ஆஃபீஸு இப்போ டைம் பார்த்து ரைஸ் ஃபைனலாக வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி பண்ண ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு என்னோடய லஞ்ச் பாக்ஸ்க்கும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் இதுதான் லஞ்சுக்கு நான் பேக் பண்ணியிருக்கேன் நான் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு தான் சாப்பிட போகிறேன் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு சொல்லவே நாக்கு எச்சு ஊறுது போய் சாப்பிட்ணுன்னு டேஸ்ட் பார்த்தப்போ அவ்வளோ டேஸ்ட்டுங்க என்னாலே நம்ப முடியல கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்ககிட்ட இருந்து ரிவ்யூ வேணும் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை நான் ட்ரை பண்ணி போடுறேன் ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு நான் எதிர்பார்க்கல இது உங்களுக்கு காரமும் இல்லை உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி பெரியவங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பாய் கைஸ்